ஸ்ரீ மகாபெரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு முன்ஜென்ம கர்மா, பிற பெண்கள் விட்ட சாபம் உங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி பாவங்கள் தொடர்ந்து இருக்குது, நம்ம குடும்பத்தை தொடர்ந்து வருது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் எந்த சுபகாரிய விஷயங்களும் நடக்காது. அது அப்படியே நடந்தாலும் கூடங்க அந்த விஷயம் நல்லபடியாக முடியாது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோய் நொடியினால் தாக்கப்பட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆஸ்பத்திரி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்காது. கணவன் மனைவி சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சோம் அப்படின்னாலும் அவங்கள நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. காரணமே இல்லாமல் பிரிஞ்சிடுவாங்க. நம்ம எந்த நேரமும் மன உளைச்சல்லையே கவலைப்பட்டு குழந்தைகளை நினச்சி, கணவனை நினச்சி இதையே கவலையாகவே எந்த நேரமும் மன சஞ்சலத்தோடையே வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். இப்படியெல்லாம் இருக்கும்பொழுதேங்க இது பிறர் விட்ட சாபம். வயிறறிஞ்சு யாராவது சாபம் விட்டுருப்பாங்க. தெரியாதனமாக நம்மளுடைய முன்னோர்கள் யாருக்காவது தீங்கு செஞ்சுருப்பாங்க. அதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் விட்ட சாபம்தான் தொடர்ந்து வரும். போகிற போக்கில் பேசுகிறது, சாபம் கொடுக்கறது அதெல்லாம் எப்போவும் பழிக்காதீங்க. நம்மளால் ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய வாழ்க்கையே ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சு இருக்கும் அப்படிங்கும் பொழுது அவங்க வயிறு எறிஞ்சு கொடுக்கக்கூடிய சாபம் தான் தொடர்ந்து வரும். அது செஞ்சவங்கள மட்டும் தாக்காதுங்க, அந்த குடும்பத்தையே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. எப்படியாப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ரொம்பவும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட பரவாயில்லைங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இந்த வழிபாடுகளை நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வாருங்க. கண்டிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த பூஜையை நீங்கள் எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, வருடத்துக்கு ஒரு முறை செய்யலாங்க. அது எப்படி செய்யணும்னு பார்த்திங்கன்னா, தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இல்லை ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த மாதத்தில் முதல் வெள்ளி, 3வது வெள்ளி இல்லை கடைசி வெள்ளி, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி வருடம் அதே 3வது வெள்ளினா 3வது வெள்ளியை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி புடவை வாங்கிக்கோங்க, ஜாக்கெட் பெல்ட்டு வாங்கிக்கோங்க, கண்ணாடி வளையல் வாங்கி வைங்க. அது கூடவே மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, வெத்தலை பாக்கு, பூவு, வாழைப்பழம், இந்த மாதிரி மங்கள பொருட்கள் அத்தனையும் வாங்கி வைங்க. உங்கள் வீட்டில் பூஜை அறையில் செய்ய வேணாங்க, நடுக்காலில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றும்போது முன்னோர்களால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் அப்படின்னு நினச்சி அவங்க விட்ட சாபம் குறையணும், அவங்க இந்த தீபத்தில் எழுந்தரணும், எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு விளக்கேற்றுங்க. முன்னோர்கள் செய்த தவறுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மன்றாடி மனசார நீங்கள் விளக்கேற்றி வேண்டிக்கோங்க. அந்த வாங்கின அத்தனை பொருட்களையும் விளக்குக்கு முன்னாடி வைங்க. வச்சுட்டு ஏதாவது சர்க்கரை பொங்கலாட்டம் செஞ்சு நீங்கள் நிவேதனம் வச்சு உங்கள் கையால் சாம்பிராணி போடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உட்காந்து மனசார கண்ணுக்கே தெரியாத அவங்கள நினச்சி மனமுருகி நீங்கள் வேண்டிக்கோங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பெண் தான். நீங்கள் முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாங்க நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அவங்க வருவாங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் செய்வாங்க. அவங்க கொடுத்த சாபங்கள் அத்தனையும் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க குறையும், உடனேலாம் சரியாகாது. அதனால் இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த கும்பிட்ட புடவை மங்கள பொருட்களை வயது ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அந்த புடவையை நீங்கள் தானமாக கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சுடுங்க. கண்டிப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். செஞ்சு தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.